சிறுபான்மை சமூக மக்கள் குறித்தும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மீது மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அளித்துள்ளார். சனாதானம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேசிய பேச்சு குறித்து அண்மையில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விமர்சனம் செய்திருந்தார். இதன் அடிப்படையில் பவன் கல்யாண் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமையிலான குழுவினர் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று புகார் அளித்தனர். கோவை புறநகர் சாலைகளில் இன்று அதிகாலை வாக்கிங் சென்ற தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சூலூர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டதுடன் சாலையோர தள்ளுவண்டி கடையில் கூழ் குடித்தார். அப்போது பொதுமக்களுடன் இயல்பாக பேசிய அமைச்சர் கூழ் தயாரிக்கும் முறை குறித்து கடைக்காரரிடம் கேட்டறிந்தார். தினமும் காலை வேளையில் சிறு தானியங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கூழ் குடித்து வந்தால் மூட்டு வலி, சர்க்கரை நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என தெரிவித்த கடைக்காரர் தினமும் கூழ் அருந்துமாறு அமைச்சருக்கு அட்வைஸ் கொடுத்தார். காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி உழவர் பேரியக்கம் சார்பில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி பகுதியில் கடையடைப்பு நடைபெற்றது. அப்போது வணிகர்களை வலுக்கட்டாயப்படுத்தி கடைகளை திறக்கச் சொன்ன திமுக நகர செயலாளர் ஜெயச்சந்திரன், பேரூராட்சி தலைவர் மாரி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உழவர் பேரியக்க மாநில செயலாளர் வேலுசாமி தலைமையில் அவ்வியக்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. பொதுமக்கள் இலவச சட்ட உதவி பெற நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக 1510 என்ற புதிய கட்டணமில்லா உதவி எண் மற்றும் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது வழக்கு சம்பந்தமான ஆலோசனைகளை பெறும் வகையில் இந்த புதிய உதவி செயலியை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி தொடங்கி வைத்தார். பணி உயர்வு வழங்காத சிவகங்கை மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க மாநில செயலாளர் பாக்யமேரி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய மினி மைய அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் பதவி உயர்வு வழங்காத தமிழக அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் கோஷங்கள் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினகுடி சாலையோரங்களில் தங்களது குட்டிகளுடன் கூட்டமாக சுற்றித் திரியும் காட்டு யானைகளை சுற்றுலா பயணிகள் காரில் இருந்தபடியே கண்டும் செல்போன்களில் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சியுடன் ரசித்து செல்கின்றனர். கடந்த 2 மாதங்களாக பெய்த மழையால் முதுமலை வனப்பகுதி பசுமைக்கு திரும்பியுள்ளது. இதனால் வனவிலங்குகள் சாலையோரங்களில் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.